அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. அதாவது 8வது ஊதிய குழுவின் பிரகாரம் மத்திய அரசு ஊழியர்களுக்கான வீட்டு வாடகைப்படி HRA அதிரடியான ஏற்றம் கண்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. லெவல் 1 முதல் 7 வரைக்கும் யார் யாருக்கு எவ்வளவு இதனால கிடைக்கும் அப்படிங்கிற முழு தகவலையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்டும் இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு ஊழியர்களுக்கு 8வது ஊதிய குழுவின் அமலாக்கத்திற்கு பிறகு பலவித அலவன்ஸ்களில் ஏற்றம் ஏற்படும். இதனால் அவர்களின் ஊதியத்தில் மிகப்பெரிய அதிகரிப்பு இருக்கும். அடிப்படை ஊதியத்தில் ஏற்படக்கூடிய உயர்வு பிட்மெண்ட் ஃபேக்டரை பொறுத்தது. இதை தவிர இன்னும் பல கொடுப்பனர்களும் அதிகரிக்கும். மத்திய அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளங்களுக்கு வீட்டு வாடகை கொடுப்பனர்வு அதாவது HRA ஒரு முக்கிய அங்கமாகும். இது ஒரு தனிநபரின் அடிப்படை ஊதியம் மற்றும் ஊழியர் வசிக்கும் நகரத்தின் மதிப்பீட்டை பொறுத்தது. HRA ஒரு ஊழியரின் சம்பளத்தை கணிசமான பங்கை வகிக்கிறது. ஊழியர்களின் பழைய வரி முறையில் வீட்டு வாடகை கொடுப்பனர்வில் வரிச்சலுகையும் கோரலாம். 8வது ஊதிய குழுவில் மத்திய அரசு ஊழியர்கள் தங்கள் சம்பள திருத்தத்திற்காக ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. இதனுடன் HRAவிலும் குறிப்பிடத்தக்க திருத்தம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 7வது ஊதிய குழுவில் HRA விகிதம் பார்த்தீங்கன்னா, அடிப்படை சம்பளத்தில் 8%, அதாவது இஜெட் வகுப்பில் வசிக்கக்கூடிய ஊழியர்களுக்கு 8%, இதுவே அடிப்படை ஊதியத்தில் 16% பார்த்தீங்கன்னா ஒய் வகுப்பு நகரங்களில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கும், மற்றும் அடிப்படை ஊதியத்தில் 24% பார்த்தீங்கன்னா எக்ஸ் வகுப்பு நகரங்களில் வசிக்கக்கூடிய ஊழியர்களுக்கும் வழங்கப்படும். ஸோ அகவிலைப்படி 50% வரம்பை தொட்டபோது HRA விகிதங்கள் முறையே 10%, அதாவது இஜெட் வகுப்புக்கு 10%, ஒய் வகுப்புக்கு 20%, மற்றும் எக்ஸ் பிரிவுக்கு பார்த்தீங்கன்னா 30% என திருத்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த வரம்புகள் இல்லாமல் இந்த விகிதங்கள் பார்த்தீங்கன்னா 1800 இஜெட் வகுப்புக்கு, 3600 ஒய் வகுப்புக்கு, மற்றும் 5400 எக்ஸ் வகுப்புக்கு குறைவாகவே இருக்கும். ஸோ பிட்மெண்ட் ஃபேக்டர் 1.92, 2.08 மற்றும் 2.28 பிட்மெண்ட் ஃபேக்டர் அடிப்படையில் நிலை 1 முதல் 7 வரைக்கும் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு 8வது ஊதிய குழுவில் கிடைக்கக்கூடிய இந்த HRA தொகைகள் மதிப்புகள் இங்கே காணலாம். அதில் HRA முறையை பார்த்தோம்னா 8%, 16% மற்றும் 24% என்ற விகிதங்களில் யார் யாருக்கு எவ்வளவு இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நிலை 1ல் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு அடிப்படை சம்பளம் 18,000 ரூபாய். ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா, அவர் எக்ஸ் சிட்டிஸில் இருந்தாருன்னா அவருக்கு 4,320 ரூபாயும், ஒய் சிட்டிஸில் இருந்தாருன்னா 2,880, இஜெட் சிட்டியில் இருந்தாருன்னா 1,440 ரூபாயும் நிலை 1 ஊழியர்களுக்கு கிடைக்கும். அடுத்தது நிலை 2க்கு பார்த்தீங்கன்னா, அவரோட அடிப்படை சம்பளம் 19,900, எக்ஸ் சிட்டிஸில் இருந்தாருன்னா 4,776 ரூபாயும், ஒய் சிட்டிஸில் இருந்தாருன்னா 3,184 ரூபாயும், இஜெட் சிட்டிஸில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 1,592 ரூபாயும் கிடைக்கும். அடுத்ததா நிலை 3ல் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு அடிப்படை ஊதியம் 21,700. அவங்க எக்ஸ் சிட்டிஸில் இருந்தாங்கன்னா 5,208 ரூபாயும், ஒய் சிட்டிஸில் இருந்தாங்கன்னா 3,472 ரூபாயும், இஜெட் சிட்டிஸில் இருக்கவங்களுக்கு 1,736 ரூபாயும் கிடைக்கும். அடுத்தது நிலை 4, அவர்களோட அடிப்படை ஊதியம் 25,500. அவங்க எக்ஸ் சிட்டிஸில் இருந்தாங்கன்னா 6,120 ரூபாயும், ஒய் சிட்டிஸில் இருக்கிறவங்களுக்கு 4,080 ரூபாயும், இஜெட் சிட்டிஸில் இருக்கிறவங்களுக்கு 2,040 ரூபாயும் கிடைக்கும். அடுத்தது நிலை 5ல் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு அடிப்படை ஊதியம் 29,200 ரூபாயும். இவங்க எக்ஸ் சிட்டிஸில் இருந்தாங்கன்னா HRA 7,008 ரூபாயும், ஒய் சிட்டிஸில் இருக்கவங்களுக்கு HRA 4,672 ரூபாயும், இஜெட் சிட்டியில் இருக்கவங்களுக்கு HRA 2,336 ரூபாயும் கிடைக்கும். அடுத்ததா நிலை 6ல் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு அடிப்படை ஊதியம் 35,400 ரூபாய். அவங்களுக்கு எக்ஸ் சிட்டிஸில் இருந்தாங்கன்னா HRA 8,496 ரூபாயும், ஒய் சிட்டிஸில் இருக்கவங்களுக்கு HRA 5,664 ரூபாயும், இஜெட் சிட்டிஸில் இருக்கவங்களுக்கு 2,831 ரூபாயும் கிடைக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா, நிலை 7ல் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு அடிப்படை ஊதியம் 44,900 ரூபாய். அவங்க எக்ஸ் சிட்டிஸில் இருந்தாங்கன்னா HRA 10,776 ரூபாய் கிடைக்கும். இதுவே ஒய் சிட்டிஸில் இருந்தாங்கன்னா 7,184 ரூபாயும், இஜெட் சிட்டிஸில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 3,592 ரூபாயும் இருக்கும். ஸோ இதுதான் லெவல் 1லிருந்து லெவல் 7 வரைக்கும் இருக்கக்கூடிய மத்திய அரசு ஊழியர்களுக்கு
இந்த 3 வித சிட்டிஸ்லையும் XYZ சிட்டிஸ்ல இருக்கவங்களுக்கு இந்த 8வது ஊதிய குழுவின் பிரகாரம் HRA வந்து இவ்வளவு ரூபாய் வந்து கணிசமாக வந்து உயரும்.